ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள். நான் என்ன பண்ண போகிறேன்னா, வெத்தலையை வச்சு சூப்பரான ஹேர் டை பண்ண போகிறேன். சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் என்ன எடுத்திருக்கேன்னா 5 வெத்தலை எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், நான் நல்லா கொழுந்து வெத்தலையாக எடுத்திருக்கேன். தேவையானதுக்கு தான் நான் 5 வெத்தலை எடுத்திருக்கேன். நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, அடுப்பை பற்ற வச்சுக்க போகிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா இரும்பு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் இந்த டம்ளர்னால் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். பொருளும் சரி, தண்ணியும் சரி. நான் 1.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். நான் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, அந்த 5 வெத்தலையும் காம்பு கிள்ளிட்டு அதை சின்ன சின்னதாக அதில் பிரித்து போட போகிறேன். இந்த 5 வெத்தலையும் அதில் போட போகிறேன். காம்பெல்லாம் கிள்ளி போட்டுருங்க. இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, தண்ணி நல்லா காஞ்சிட்டு வருது. இந்த சாரெலாம் நல்லா இறங்கணும். இந்த வெத்தலை சாரெலாம் நல்லா அந்த தண்ணியிலே இறங்கிரும். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்பூன்னால் 1 ஸ்பூன் டீத்தூள் நான் போட போகிறேன். நல்லா பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு 1 ஸ்பூன் டீத்தூள் போட்டுக்கலாம். நம்ம 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த 1.5 டம்ளரில் 1/2 டம்ளர் தான் நமக்கு அந்த சாறு வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வேக விட்டுறணும். அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, 1 கைப்பிடி அளவுக்கு துளசி போட போகிறேன். நல்லா 1 பிடி அளவுக்கு துளசி போட்டாச்சு. இந்த 3 பொருளையும் நல்லா அந்த தண்ணியில் கொதிக்க வச்சு நல்லா அந்த சாரெலாம் அதிலே இறங்கணும். நல்லா கருன்னு நல்லா எடுத்துரும். அதை பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வேக விட்டு நல்லா கொதிக்க விட்டு இந்த சாரெலாம் இறங்குற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அதை அப்படியே கீழே இறக்கி வச்சிடலாம். நல்லா ஆறட்டும் அது. ஏன்னா இரும்பு கடாய் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அதனால் அது ஓரமாக நவுத்தி வச்சிடலாம். நல்லா ரொம்ப ஹீட்டாக இருக்குது. சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப தலைக்கு வெத்தலையும் சரி, துளசியும் சரி ரொம்ப ஆரோக்கியமானது. நல்லா முடியெல்லாம் நல்லா அடர்த்தி கொடுக்கும். அடுத்தது ஒரு பவுல் எடுத்திருக்கேன். பவுல் எடுத்துட்டு அதை எடுத்து நான் வடிகட்டிக்கிறேன். பாருங்கள், 1.5 டம்ளர் தண்ணியில் 1/2 டம்ளர் சாறு தான் வந்திருக்கு. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, 1 ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். அதே 1 ஸ்பூனுக்கு மருதாணி பொடி எடுத்திருக்கேன். நல்லா ஒரிஜினல் மருதாணி பொடியாக வாங்கிக்கோங்க. பாருங்கள், 2யும் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சாறு எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம தேவையான அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.
நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த சாறை எடுத்து அதில் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கிளறணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும். நமக்கு தேவையானதுக்கு நம்ம தலைக்கு எவ்வளோவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம 2 பொடியும் எடுத்துக்கலாம். நான் இருக்கிற மிச்ச சாறை ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்குவேன். நாங்கள் தேவைன்னா அங்கே எடுத்துக்குவோம். அதை எடுத்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவோம். தேவையான அளவுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். கெட்டே போகாது இது. இதில் வாரத்துக்கு 2 முறை, மாதத்துக்கு 1 முறை போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். முடியும் நல்லா அடர்த்தி கொடுக்கும், முடியும் நல்லா வளரும், நல்ல கலரும் கொடுக்கும், நல்லா ஆரோக்கியமானது. ஏன்னா வெத்தலையும் சரி துளசியும் சரி முடிக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி கருஞ்சீரகம் பாருங்கள், நல்லா கிளறி விட்டுறணும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா கிளறி நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்தாச்சு. அதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். நான் அதை அப்புறமா பாட்டிலில் ஊற்றிக்கிறேன். இது பாருங்கள், எங்கள் வீட்டுக்கார் தலையில் தான் நான் அதை தேய்க்க போகிறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். கீழே இருந்து கொஞ்சம் வெள்ளை முடி இருக்குது பாருங்கள், முளைச்சிருக்கிறதெல்லாம் வெள்ளை முடியாக இருக்குது. நான் வந்து கையில் எடுக்காமல் ப்ரஷ்ஷில் தான் எடுத்து அதை நான் தடவ போகிறேன். ஏன்னா கையில் அவ்வளோவா ஒட்டாது. நான் அதை ப்ரஷ்ஷில் தான் பண்ண போகிறேன். க்ளவுஸ்லேயும் நீங்கள் கையில் ப்ரஷ்ஷு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் க்ளவுஸ்லேயும் எடுத்து தலையில் போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். நல்லா 1 மணி நேரமும் 1.5 மணி நேரம் நல்லா காய விட்டுடுங்க. நல்லா காய தான் நல்லா நமக்கு நல்லா பிளாக்கு கொடுக்கும். நீங்கள் நைட்டு கூட செஞ்சு வச்சுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு காலைக்கு பார்த்திங்கன்னா நல்லா பிளாக்கு கொடுத்துரும். நல்லா காய விடுங்க. தலையில் போட்டிங்கன்னா நல்லா காய விட்டுடுங்க. முதல் நாள் ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு மறுநாள் செஞ்சு தலைக்கு போட்டிங்கன்னா நல்லா ஒட்டும், நல்லா பிடிச்சிக்கும், நல்லா பிளாக்கு கொடுக்கும். இங்கே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. நல்லா குளிச்சாச்சு. குளிச்சு முடிச்சோன்னே எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள் தலை. இன்னொன்று என்னென்னா நல்லா குளிர்ச்சி, இது சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். பாய்.